வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் உலகின் 3வது இடத்திற்கு இந்தியா முன்னேற்றம். தில்லியில் நமோ பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தில்லியில் பாஜக ஆட்சி மலர்ந்தால் நிறுத்தப்பட்ட அனைத்து மத்திய அரசு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வேற்றுமையை தேசிய ஒற்றுமையாக மாற்றும் சமூக நல்லிணக்கம் மிகவும் அவசியம். NCC முகாம் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தல். வலி நிவாரணி மற்றும் காய்ச்சலை குறைக்கும் பாராசிட்டமால் மாத்திரைகள் உள்நாட்டிலேயே தயாரிப்பு. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் மெட்ரோ ரயில் சேவை 23 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவாக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. தகுதியும் தலைமை பண்பும் கல்வியால் மட்டுமே கிடைக்கும். மாணவர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அறிவுரை. சிந்துவெளியின் எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் தருவோருக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம். மக்கள் பிரச்சினைகளுக்கான போராட்டங்கள் தொடரும் என பேட்டி. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை தொடக்கம். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலெங்காவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜிரி லெஹெகாவும் சாம்பியன் பட்டம். இனி விரிவான செய்திகள். உலகளவில் மெட்ரோ ரயில் சேவையில் இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் 12,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். தில்லி ஷாஹிபாபாத் RRTS நிலையத்திலிருந்து புதிய அசோக் நகர் நிலையத்திற்கு இயக்கப்படும் புதிய நமோ பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த ரயில் சேவை தில்லி மற்றும் மீரட் நகரங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும். இந்த ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய நமோ பாரத் ரயிலில் மாணவர்களுடன் பயணம் செய்து கலந்துரையாடினார். மாணவர்கள் தீட்டியிருந்த ஓவியங்களையும் பிரதமர் பார்வையிட்டு பாராட்டினார். தில்லியில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரோஹிணி பகுதியில் நடைபெற்ற பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் தில்லியில் கடந்த 10 ஆண்டுகளாக பேரழிவுக்கு இணையான ஆட்சி நடைபெற்றதை மக்கள் உணர்ந்துவிட்டதாக தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை, வெள்ள நீர் தேக்கம், சுற்றுச்சூழல் மாசுபாடு என தில்லியில் அவசர நிலை ஆட்சி போல் ஆம் ஆத்மி நிர்வாகம் மாற்றிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். தில்லியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல மக்கள் பாஜக மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிச்சயம் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்தியில் பாஜக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கைகளினால்
மெட்ரோ ரயில் சேவையில் இந்தியா தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக தெரிவித்தார். 1000 கிலோமீட்டருக்கும் மேல் மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் விரைவில் மெட்ரோ ரயில் சேவையில் உலகின் 2வது இடத்திற்கு இந்தியா முன்னேறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். बहुत बड़ा पड़ाव जल्द ही आने वाला है, जब भारत दुनिया की तीसरी बड़ी आर्थिक ताकत बनेगा। इस गौरवशाली यात्रा में देश की राजधानी हमारी दिल्ली का कदम से कदम मिलाकर चलना बहुत जरूरी है। பின்னர் 185 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவன கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். வேற்றுமையை தேசிய ஒற்றுமையாக மாற்ற சமூக நல்லிணக்கம் மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் என்சிசி தலைமையகத்தில் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின முகாம் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்க தேசவிரோத சக்திகளுக்கு எதிராக அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தாய் நாட்டை காக்கும் நமது அர்ப்பணிப்பு நிலையானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அதுவே ஜனநாயகத்தின் அடித்தளமாகும் என்றும் குறிப்பிட்டார். உலகளவில் பாராட்டப்படும் ஒரு எழுச்சியை நாடு கண்டு வருவதாகவும், மனித வளர்ச்சிக்கு தேவையான நற்பண்புகளை புகுத்தும் ஒழுக்கமான சக்தியாக என்சிசி திகழ்வதாகவும் ஜெக்தீப் தங்கர் பாராட்டினார். இந்தியா இனி திறன் கொண்ட தேசமாக மட்டுமல்லாமல் ஒப்பிட முடியாத தேசமாக வளர்ந்து வரும் காலத்தில் இளைஞர்கள் வாழ்வது அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டார். Nationalism has to override all other interests, personal or organizational. Nation first approach has to be our only approach. Maintain these qualities as a tribute to our motherland. வலி நிவாரணி மற்றும் காய்ச்சலை குறைக்கும் பாராசிட்டமால் மாத்திரைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் CSIR எனப்படும் மத்திய அறிவியல் தொழிலக ஆராய்ச்சி கழகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாராசிட்டமால் மாத்திரைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்யும் என்றும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் என்றும் குறிப்பிட்டார். மருந்து உற்பத்தியில் தற்சார்பு நிலையை எட்டும் தொடர் முயற்சியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வித்தியாசமான மற்றும் பொதுவான பாக்டீரியாக்களை அளிக்கும் நெஃபித்ரோமைசின் மருந்து உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 3 நாள் பயிற்சி முகாமில் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் நீதிபதிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முடித்த நீதிபதிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த புனித போர்வையை மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வழங்கினார். ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவில் சூஃபி துறவி காஜா மொய்னுதீன் சிஷ்டியின் நினைவு நாளான உருஸ் விழாவுக்கு பிரதமர் மோடி ஆண்டுதோறும் புனித போர்வை வழங்கி வருகிறார். பக்தி மற்றும் நன்மதிப்பை குறிக்கும் விதமாக இந்த போர்வை காஜா மொய்னுதீன் மசூதியில் போர்த்தப்படும்.
நடப்பாண்டுக்கான உருஸ் விழாவை ஒட்டி பிரதமர் மோடி அளித்திருந்த புனித போர்வையை அஜ்மீர் தர்காவில் அமைச்சர் ஒப்படைத்தார். தொடர்ந்து பிரதமர் அனுப்பியிருந்த செய்தியையும் தர்காவில் அவர் வாசித்தார். நாடு, சமுதாயம் மற்றும் உலக அமைதிக்காக அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு கொள்கைகளால் இந்தியாவின் மெட்ரோ ரயில் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தில்லியில் புதிய நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிலையில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவையானது தற்போது 23 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாள்தோறும் 28 லட்சமாக இருந்த மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1 கோடியை தாண்டிவிட்டதாகவும், உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் போக்குவரத்தாக இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை முன்னேறியுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் உதம்பூர், ஸ்ரீநகர், பாராமுல்லா ரயில் பாதை இணைப்பு திட்டத்தின் கீழ் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கத்ரா, பனிஹால் இடையேயான பிரிவில் செனாப் பாலத்தின் மீது நடைபெற்ற இந்த ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதாக இந்தியன் ரயில்வே தெரிவித்துள்ளது. தண்டவாள நிலைத்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள், பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த தயார் நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாக தலைமை அதிகாரி தெரிவித்தார். ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இந்த பாதையில் ஆய்வு மேற்கொள்வார் என்றும், அதன் பிறகு இந்த பாதையில் வழக்கமான ரயில் சேவை தொடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செனாப் ரயில் பாலம் வழியாக ரயில் சேவை தொடங்க உள்ள நிலையில் தில்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கும் நேரடி ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் கடலோர காவல்படையை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழந்தனர். போர்பந்தரில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக அந்த ALH துருவ் ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டரில் இருந்த 3 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே தகுதியையும் தலைமை பண்பையும் அளிக்கும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 5000 மாணவர்கள் இன்பச் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சுற்றுலாவை ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக ஆளுநர் RN ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களிடையே பேசிய ஆளுநர், கல்வியால் மட்டுமே பிறருக்கு நன்மை செய்யும் பலம், வலிமை மற்றும் தலைமை பண்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றும், எனவே மாணவர்கள் கடுமையாக முயற்சித்து நன்றாக கல்வி பயில வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நேர மேலாண்மையை நெறிப்படுத்த வேண்டியது மாணவர்களின் வாழ்வில் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட ஆளுநர், தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய எக்ஸாம் வாரியர்ஸ் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றங்களை மூடி மறைப்பதிலேயே தமிழக காவல்துறை முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கார் வியாபாரிகள் சங்கத்தின் 9ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் சீரிய திட்டங்களினால் நாடு வேகமான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகள், விரைவு சாலைகள், மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும், கார் இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா தற்போது உலக நாடுகளுக்கு கார் ஏற்றுமதி செய்யும் நாடாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றங்களை மூடி மறைப்பதிலேயே தமிழக காவல்துறை முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறை கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையாகவும் செயல்பட்டுள்ளது என்றும் அவர் புகார் தெரிவித்தார். குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு செயலை, ஒரு குற்றத்தை மூடி மறைப்பதில் தான் கவனமாக இருக்கிறார்களே ஒழிய
அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார், அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் HV ஹண்டே, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் மற்றும் கார் வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிந்துவெளி பண்பாட்டு எழுத்து முறையை அறிந்து கொள்ள உதவும் அமைப்பிற்கோ அல்லது நபருக்கோ $1 மில்லியன் அமெரிக்க பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு குறித்த பன்னாட்டு கருத்தரங்கை சென்னையில் அவர் தொடங்கி வைத்தார். சிந்துவெளி வரி வடிவங்கள் மற்றும் தமிழ்நாட்டு குறியீடுகள் குறித்த ஆய்வு நூலையும் வெளியிட்ட அவர் இந்திய தொல்லியல் கழக முன்னாள் இயக்குநர் சர் ஜான் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சிந்துவெளி நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் சர் ஜான் மார்ஷல் என குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெறும் அகழாய்வு உலகை ஈர்த்துள்ளதாகவும் அதேபோல பொருணையிலும் அகழாய்வு மற்றும் அருங்காட்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் வகையில தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது L. கணேசனுக்கும் பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கும் வழங்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதிக்கும், திருவிக விருது டாக்டர் GR ரவீந்திரநாத்துக்கும், கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது பொதிய வெப்பனுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளை பெறுவோருக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கத் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், அம்பேத்கர் விருது ரவிக்குமாருக்கும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை பெறுவோருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கருணாநிதி விருதுக்கு முத்துவாவாசி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு மற்றும் 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது புலவர் மு. படிகராமுவுக்கும் வழங்கப்படும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் விழாவில் திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக உணவு கூடங்களை திறந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள கிருஷ்ணகான சபாவில் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக உணவு கூடங்களை திறந்தவர் சாவர்கர் என புகழாரம் சூட்டினார். மேலும் எந்த சித்தாந்தத்தை கொண்டவராக இருந்தாலும் வீர சாவர்கரை வெளிப்படைத்தன்மையோடு அணுக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமபந்தி போஜனம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்துல 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார்.
தி ஒர்க் ஃபார் பாரத், நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஐடியாலஜிக்கல் இம்பிரிண்ட் வேண்டும் என்பதற்காக. அதனால் எந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், நீங்க யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும். நிகழ்ச்சியில் பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், சுதந்திர இந்தியாவில் சாவர்கரை பற்றிய புத்தகங்கள் வெளியிடப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது என்றார். ஆங்கிலேயர்களின் தண்டனையினால் தனது மேல் படிப்பை இழந்தவர் சாவர்கர் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், நாட்டிற்காக உழைத்தவர்களை மத்திய பாஜக அரசு அங்கீகாரம் செய்து கொண்டே உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். திராவிட மாடல் என்ற பெயரில் நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக மக்களின் மனதை மாற்ற முயற்சி செய்யும் இந்த காலகட்டத்தில் சாவர்கர் பற்றிய புத்தகம் தேவையானது எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவது உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பெண்களுடன் இணைந்து தமிழிசை சவுந்தரராஜன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருந்த திமுக தற்போது கூட்டணி கட்சிகளையும் மிரட்ட தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளே திருப்தியற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும், தமிழுக்கு பாஜக எதிரானது என்று பிரச்சாரம் செய்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், மக்கள் மீது அக்கறை இல்லாததால் தான் திமுக அரசு பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் குறை கூறினார். பாரதிய ஜனதா கட்சி பெண்களை லட்சாதிபதியாக்கி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 70 லட்சம் பெண்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அந்த பெண்கள் லட்சாதிபதியாக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பெண்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வாழ்வியலில் முன்னேற வேண்டும். அவர்களுக்கு பேருந்து பயணத்தில் இலவசம் கொடுத்தா போதாது, வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முடிவு. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எப்படி மற்ற மாநிலங்களில் பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதே போல பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அக்கட்சியின் மாநில செயலாளராக இருந்த கே. பாலகிருஷ்ணன் தமிழக அரசுக்கு எதிராக அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பின. இந்நிலையில் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கே. பாலகிருஷ்ணனுக்கு அடுத்த மாதம் 72 வயது நிறைவடைவதால் கட்சியின் விதிமுறைகளின்படி புதிய மாநில செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பே. சண்முகம், மதவெறி சக்திகளை எதிர்க்கும் திமுகவுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்று தெரிவித்தார். போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் அரசியல் சாசனத்தில் உள்ளவை என்றும் அதனை எந்த அரசும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் சண்முகம் குறிப்பிட்டார். திமுகவின் வெளிச்சத்தில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதாக கூறுவது பொருத்தமானது அல்ல என்றும் சண்முகம் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அளித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும்
16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான மதுரை மாநகராட்சி சார்பாக முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி, விழா மேடை, குடிநீர் மேடை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா தற்போதே களை கட்டியுள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களில் இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டு நல பணி திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கிராமங்களுக்கு சென்று சேவை செய்யும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதிய பாரதத்திற்கான இளைஞர்களை உருவாக்கும் விதம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்கள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை அடியொற்றி மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது. உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்துடன் சமுதாயத்தின் நலனுக்கும் உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நாட்டு நலப்பணி திட்டம் அண்மை கால மாற்றங்களுக்கேற்ப நவீன முறையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. என் பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் களப்பணியாற்றிட வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களின் சேவை பணிகள் அனைத்தும் தேசிய அளவில் என்னுடைய பாரதம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் என் பாரதத்திற்கான இளைஞர்கள் என்ற தலைப்பில் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் சேவையாற்றி வருகின்றனர். நாகலூர், முழுவி உள்ளிட்ட கிராமங்களில் பெண் கல்வியின் அவசியம், கல்வி ஏற்படுத்தும் வியத்தகு மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவியர் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் போதைப் பொருள் உபயோகம் இருக்கக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியும் நடத்தினர். தனிநபர் ஒழுக்கம் வீட்டையும் நாட்டையும் ஒரு சேர வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் என்பதே மாணவ மாணவியரின் கருத்தாக உள்ளது. வரைக்குமே நம்ம டொபாக்கோனால, ட்ரிங்க்ஸ்னால, நிறைய ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கிறதுனால எல்லாரோட ஃபேமிலிஸ் ஒரு எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ரீட், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட் அண்ட் தென் ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜென்ரேஷன். அப்படி தான் நம்ம ஒரு இண்டிவிஜுவல்ல இருந்து தான் நம்மளுடைய எந்த ஒரு க்ரோத், ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை எல்லாருமே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலை நம்ம கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும். ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட யூத் ஆஃப் மை பாரத்ங்கிற ஸ்கீம் மூலிமா நாங்கள் இங்கே இருக்க ட்ரைபல் வில்லேஜஸ் பீப்புள்ஸ்லாம் சந்தித்து உமன் எஜுகேஷன்ஸ், அப்புறம் எஜுகேஷன் முதல்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். 7 டேஸும் 7 ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் கீழே நாங்கள் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் ஏற்காடில் கேம்ப் போட்டிருக்கோம். யூத் ஃபார் மை பாரத் அந்த ஸ்கீம் கீழே 7 டேஸ் கேம்ப் ஏற்காடில் போட்டிருக்கோம். ஸ்கூல் நார்மலாக காலேஜ் படிக்கிறத விட இந்த மாதிரி நிறையா கேம்ப் போடும்போது எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. அதே மாதிரி நிறையா குழந்தைங்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. விமன் எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், ட்ரக் அப்யூஸ், பிளான்டேஷன் சாம்பிளிங் பண்ணுறது, கிளீனிங் பண்ணுறது மூலியமாக எங்களாலையும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியுங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. உலகின் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கும் நிலையில் இளைஞர்களின் மனதை கிராம மக்களுக்கு சேவையாற்றிடும் வகையில் மடைமாற்றுவது சமூக ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலங்காவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜிரி லெஹெக்காவும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. இதில் இன்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் பெலாரஸின் அரினா சபலங்கா ரஷ்யாவின் பொலினாவுடன் மோதினார். இந்த ஆட்டத்தின் முதல் செட்டை 4-6 என்ற புள்ளி கணக்கில் சபலங்கா இழந்தார். இதையடுத்து அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய சபலங்கா அடுத்த 2 செட்களை 6-3, 6-2 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றினார். இதன் மூலம் 4-6, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலினாவை வீழ்த்தி சபலங்கா சாம்பியன் பட்டம் வென்றார்.
இதேபோன்று ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசு வீரர் ஜிரி லெஹெகா உலக தரவரிசையில் 293வது இடத்தில் இருக்கும் அமெரிக்க வீரர் ரைலி ஓபல்காவுடன் மோதினார். இந்த போட்டியில் லெஹெகா 4-1 என்ற கணக்கில் முதல் செட்டில் முன்னிலையில் இருந்தபோது ரைலி ஓபல்கா காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். இதையடுத்து ஜிரி லெஹெகா சாம்பியன் பட்டம் வென்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. வணக்கம்.